அப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னதான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு நல்ல பேர் வரும். அப்புறம் இல்லை வேணாம், நான் போயிடுறேன், நானே போயிடுறேன்னு சொன்னேன் அவங்க கிட்ட. ஆனா அப்புறமா இப்போ காஞ்சிபுரத்துல நிறைய ஸ்கூல் என்ன எடுக்க சொல்றாங்க, என்னால எடுக்க முடியல. நான் வரலன்னு சில எச்எம்லாம் கோச்சுக்கிறாங்க. இங்க கூட ஒரு எச்எம் அன்னைக்கு விழாவுக்கு வந்தாங்க, இந்த ஒரு விழாவுக்கு வந்தாங்க சார், ஒரு டீச்சர் இங்க கூட இருந்தாங்க ஆண்டு விழா மதிப்பு எச்எம். அந்த டீச்சர் என்னை திட்டியே போட்டாங்க. எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மதிப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க ஒரு வாட்டி ஃபோன்ல. என்ன அந்த ஊருக்கு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்புக்குழி அங்க இங்க அதெல்லாம் கூப்பிட்டாங்க. என்னால போக முடியல, ஏன்னா நம்ம ஒரு 10 ஸ்கூல் எடுக்கிறோம், அதுக்கு மேல எடுக்க முடியல. நம்ம கிட்ட பிளாக் பெல்ட் இருக்கிறாங்க, அவங்கள நம்பி நான் கிளாஸ் எடுத்து இருக்கேன். அவ்வளவுதான். சின்ன பசங்க இப்போ மாஸ்டர் மாதிரி அண்ணா அவர் பிஸியா இருப்பாரு இல்லைங்களா, அதனால நம்ம அதை இது பண்ணல, அதை விட்டுட்டோம். வருங்காலத்துல இன்னும் அதை நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ இதாச்சுங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல்ல நம்ம எச்எம் பார்த்தாங்க, அப்புறம் சார் வந்தாங்க. அப்போ நம்ம முசரவாதத்துல இன்னைக்கு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஓரளவுக்கு நல்லா பண்றேன்னா அதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள் தான் காரணம். புரியுதா இல்லையா? அப்போ நீங்களும் நல்லா வர்றதுக்கு அவங்க காரணமா இருப்பாங்க. நமக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சிந்திக்கிறது உண்டு, நம்மளுடைய நிலைமைக்கு நாம தான் காரணம், வேற யாருமே கிடையாது. ஓகேங்களா? நம்மளுடைய நிலைமைக்கு நாம தான் காரணம்னா, நமக்கு உதவி செய்யறவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் வராம பாத்துக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாருக்கும் பொருந்தும். ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது ஆசிரியருக்கும் பொருந்தும். ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அது நீங்க இது பண்ணீங்க. சரிங்களா? அது தெரியும், இருந்தாலும் சில விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு இதை பாருங்க, நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் சரி, நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களும் அசிங்கப்பட விடவே கூடாது. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க. இன்னொன்று, இந்த பயிற்சி எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு நான் ஆசைப்படுறது ஒன்று தான். இப்போ நம்ம எங்கோ ஒரு மூலையில் உட்காந்து